இதெல்லாம் மேஜரான விஷயம். இந்த மேஜரான விஷயம் Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. நாளைக்கு காலையில் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்க போது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஒரு 2லேருந்து ஒரு 3 மினிட்ஸ் தான் சரியா. அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்னன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம பண்ண போகிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே என்ன பண்ணி சொல்லி காலையில் ஒரு வீடியோ நம்ம வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ போட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் என்ன பண்ணி சொல்லி சில முக்கியமான விஷயங்கள் நான் சொல்கிறேன் சரியா. ஏன்னா பேப்பரில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள், அதாவது பேப்பரில் அது முக்கியமாக 12th இங்கிலீஷ் பேப்பரில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நாளைக்கு காலையில் நீங்கள் பண்ணிடாதீங்க சரியா. அப்படி பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா நாங்கள் பேப்பர் ரிலேஷன் போகிறனால எங்களுக்கு அதிகமாக என்னன்னு சொல்லி பார்த்தா தெரியும். அதனால் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண வேணாம் சரியா. அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து 1 மார்க்குக்கு தயவுசெய்து கொஸ்டின் நம்பர் கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் ஆப்ஷன் கரெக்டாக எழுதிக்குமா, ஆன்சர் கரெக்டாக எழுதிக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணிங்க. தரோவாக நீங்கள் செக் பண்ணிங்க, அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பிரச்சனையே இல்லை. ஏன்னா 12th இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம டைம் வந்து நிறையவே தான் இருக்கும். அந்த மீதி இருக்க டைமில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் கடைசியாக நான் சொல்கிறேன் சரியா. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சப்கெட்டிங் போட்டு எழுதுவீங்க சரியா. அது வந்து பேராகிராஃபாக இருந்தாலும் சரி, இல்லை கொஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லி பார்த்தா சப்கெட்டிங் போட்டு எழுதுவீங்க. சப்கெட்டிங் போட்டு எழுதும் போது தயவு செய்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் போய் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுறாதீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, மாறல் எழுதும் போதும் சரியா, ஒவ்வொரு பேராகிராஃப் கீழே கடைசியாக ஒரு மாறல் எழுதுவீங்க. அந்த மாறல்லையும் என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுறாதீங்க. இதெல்லாம் செக் பண்ணுவாங்க சரியா. இதெல்லாம் மேஜரான விஷயம். இந்த மேஜரான விஷயத்தில் மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா உங்கள் மேலே ஒரு ராங் இமேஜ் வந்து கிரியேட் ஆகிடும். அப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சப்கெட்டிங் கீழே பேராவாக தான் எழுதணுமா, பாயிண்ட் போட்டு எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்குறீங்க. பாயிண்ட் போட்டு எழுதலாம். ஆனால் பாயிண்ட் போட்டு எழுதும் போது தயவுசெய்து அடித்தல் திருத்தல் இல்லாமல், அதேமாதிரி பேராகிராஃபாக நீங்கள் எழுதும் போது அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க சரியா. ஏன்னா ஒரு இடத்துல நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்க அப்படின்னாவே கண் வந்து உடனே எங்கே போகும்னு சொல்லுவாங்க, பேப்பர் திருத்துறவங்களுக்கு அங்கே தான் போகும். அப்போ என்ன மிஸ்டேக் விட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு போகும். அது பிளண்டர் மிஸ்டேக்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் வரக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் மார்க் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மால் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ண வேணாம் சரியா. ஒன் வேர்ட்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விஷயமே நீங்கள் வந்து கேட்டு எழுதுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் நீங்கள் எழுதுறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லெட்டர் ரைட்டிங்கில் தயவுசெய்து என்ன பண்ணாங்கன்னா உங்களோட நேம் வந்து எங்கேயுமே நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்களோட பிளேஸும் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தா எங்கேயுமே மென்ஷன் பண்ணாதீங்க. XX இல்லாட்டி YY அப்படின்னு சொல்லி போட்டுங்க. இது உங்கள் ஸ்கூல்லேயே சொல்லியிருப்பாங்க, இருந்தால் நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எக்ஸாம் முடிஞ்ச உடனே சரியா, எக்ஸாம் முடிஞ்ச உடனே தயவு செய்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் வந்து இப்போ நம்ம சேனல்லே போட்டாலும் அந்த கீ ஆன்சர் வந்து அடுத்த வருஷம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் போகிறோம் சரியா. அதனால் எக்ஸாம் முடிஞ்சோடனே தயவுசெய்து இந்த விஷயத்தை பண்ணவே பண்ணாதீங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கீ ஆன்சர் போய் பார்க்காதீங்க சரியா. கீ ஆன்சரை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஐயோ இங்கிலீஷில் அவ்வளோ மார்க் போச்சு, இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் போச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு நீங்கள் அதிகமாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. இதுவே ஒரு மேஜர் எக்ஸாமில் 1 மார்க் போனாலும் சரி, 2 மார்க் போனாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்போ இப்போ இன்றைக்கி ஒரு எக்ஸாம் முடியுது அப்படின்னா அந்த எக்ஸாமை அப்போயே அன்றைக்கே தூக்கி போட்டு என்ன பண்ணுங்க முடிச்சுங்க. ஏன்னா அதுலேருந்து 1 மார்க்கை நம்ம கூட்டவும் முடியாது, 1 மார்க்கை நம்ம குறைக்க முடியாது. அதனால் ஆன்சர் கீயை தயவு செய்து பார்க்காதீங்க. இதை நான் ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட்டாக நான் கேட்குறேன் சரி. ஆன்சர் கீயை தயவு செய்து நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா ஆன்சர் கீயை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாமுக்கு 5லேருந்து நமக்கு வந்து ஒரு 4 மார்க் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஃபீலிங்லேயே நம்ம இருப்போம், அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். அதனால் ஆன்சர் கீயை தயவுசெய்து பார்க்காதீங்க. பார்க்காம நீங்கள் என்ன பண்ணுங்க போது அடுத்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் எழுதுனது தான் கரெக்டான ஆன்சர், நீங்கள் எழுதுனது தான் எல்லாமே கரெக்டு, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. அதனால் ஆன்சர் கீயை தயவுசெய்து பார்க்காதீங்க. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.